மாபெரும் செயல் வீரர் கூட்டத்தில் தலைவர் அனுமதியோடு இந்த நல்ல நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிற நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு கோடான கோடி நன்றி மலர்களை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசியல் வரலாற்றில் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு புதிய முகத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற வெற்றி கழகத்துடைய தலைவருடைய இணைந்து இந்த பணிகளை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் கையிலே விசிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாளை காவல்துறை கூட விசிலை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதை போலதான் பேருந்திலே பயணம் செய்கிற போது கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டார்கள் என்ற நிலையும் உருவாகும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தலைவர் எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் எண்ணினார்கள். அவரை பொறுத்தவரையிலும் திரைப்படத்திலே அவர் ஹீரோ அல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தினுடைய ஹீரோ என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே கரையொலியை பார்க்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னாலே நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கே பார்க்கின்ற போது 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. தொலைதூரத்திலே வந்த தாய்மார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர் விவரமாக பேசினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று குரல் கொடுத்தார்கள். ஒருத்தர் கைதட்டல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே தளபதி நம்முடைய தளபதி தான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், 10 கூட்டணி, 8 கூட்டணி, இதையெல்லாம் தூள் தூளாக்குற சக்தி யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு தான் அது உண்டு. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல தலைவர்களை பார்த்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். புரட்சி தலைவரை பார்த்தேன். அப்போது நான் நினைத்தேன், சிறு வயது எனக்கு 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினர். அப்போது உங்களைப் போலதான் நானும் இருந்தேன். ஆனால் நம்முடைய தலைவரோடு இணைந்ததற்கு பிறகு எங்கு சென்றாலும் உங்களை பார்க்கின்ற போது ஆள் விட்டா போதுமப்பா, போட்டு முதிச்சு முடிதுரா. நீங்கள் ஒரு பக்கம் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் திருப்புறாங்க, ஒரு பக்கம் மாட்டுறாங்க. பெண்கள் அதற்கு மேலே ஓடி வந்து படம் எடுக்கிற காட்சியும் நான் பார்த்தேன். இது இந்திய வரலாற்றில் யாருக்குமே இல்லாத ஒரு புகழ் இவருக்கு இருக்கிறது என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை சொல்வதற்கு காரணம், நம்முடைய நோக்கம் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்பதற்கு. ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் வருவாயை வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு மக்களை காப்பதற்காக ஒரு தலைவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தலைவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை சொல்வதற்கு காரணம், பல இடங்களுக்கு செல்லுகிற போது சொல்வார்கள், இங்கே எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு தான் ஓட்டு. திமுக கார வீட்டில் கேட்டாலும் நமக்கு தாங்கிறாங்க. வேற கட்சி ஆரை கேட்டால் நமக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. எந்த கட்சியை கேட்டாலும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க, நாங்கள் மட்டும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க. இது ஒரு அதிசயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். டெல்லி இருப்பவர்கள் விமானத்தில் இங்கே சென்னைக்கு வருகிறார்கள். டெல்லியில் இருக்கிற இங்கே இருக்கிற துரித ரயிலில் இங்கே சென்னைக்கு வர முடியும், காரிலும் வர முடியும். ஆனால் செல்லுகின்ற பாதை எதுவாக இருந்தாலும்
சென்னை என்ற இடத்தை நோக்கி மக்கள் வருகிற வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கப்படுகிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லோரும் சொன்னார்கள், இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவனை இல்லை என்று சொல்வார்கள். இந்து மதம் சொல்லும், கேட்பதை கொடுப்பவனை கிஸ்ஸா கிஸ்ஸா என்று சொல்லும். அதே போல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இனி தோன்ற போகிறார். அவர்தான் தமிழ் மண்ணிலே முதலமைச்சராக வரப்போகிறார். அந்த வரலாறு படைக்கிற காலம்தான். எல்லோரும் நினைத்தார்கள் 10 கட்சியின் கூட்டணி அசைத்து விட முடியுமான்னு நினைக்கிறார்கள். எல்லோரும் ஆடி போய் நிற்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் ஒருவர் புதிதாக தோன்றி இருக்கிறார். அந்த இரு கட்சியிலும் இருக்கின்ற தலைவர்களே அல்ல. ஏனென்று சொன்னால் தலைமை என்பது வேறு. ஆனால் இன்று இருக்கிற தலைமை ஆடி போய் நிற்கிறது. எப்போது இவர் வெளிவந்தாலும் சரி, இவரை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் என்ற சூழலை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற செயல் வீரர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், நாளை தமிழகத்தை நல்லாட்சியை தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மனிதநேயமுக்கும் ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் இனி நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் வருவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டின் மண்ணிலே அவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டிலே நிறுத்தி விட முடியாது. அதைத்தான் நாம் இங்கே காணுகிறோம். நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும். இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரையும் நான் காணுகிறேன். உணர்ச்சி வசமாக இங்கே இருக்கிறீர்கள். 1000 கொடுத்து அங்கே கூட்டுகிறார்கள். 1 ரூபாய் கூட இல்லாமல் இங்கே கூடப்படுகிற கூட்டத்தை பார்க்கிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே இல்லை என்ற வரலாறு படைக்கின்ற காலமாக அந்த காலம் அமையும். இங்கே வருகிறது முதலே இதை துவக்கி வைக்கிற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய தளபதிக்கு மீண்டும் கோடான கோடி நன்றி வளங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. எல்லோருக்கும் ஆச்சரியம் இதுதான். அரசியல் என்பது சாமானிய மக்களுக்கான ஒரு சமூக பணி. இதில் கொஞ்சம் பணம் கொடுத்தோ கோழி பிரியாணி கொடுத்தோ கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஒரு குரல் கொடுத்தால் கூடுகிற தளபதியின் கூட்டம் இந்த கூட்டம். இந்த மேடையில் மாவட்ட செயலாளர்களினுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். முதலில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் நண்பர் விஜய் நிரஞ்சன் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு அழைக்கிறேன்.